ஸ்டோரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க 2 பேரும் ஏன் எஸ்பிபியை பெருசா யூஸ் பண்ணிக்கவே இல்லைன்னு அம்ஜிக்கரல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. எல்லா இசையமைப்பாளரும் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை மட்டுமே தங்களுடைய படங்களிலே பாட வைப்பது அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா மற்ற பாடல்கள் நிலை என்ன? அதை பற்றி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? நடிகர் தினம் சிவாஜி மிகச்சிறந்த நடிகர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்காக வருடம் முழுதும் விளையாடுற எல்லா படங்கள்லையும் அவரே நடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? நடிகர் சூரி ஹீரோவா நடிச்ச படங்கள்ல எல்லாம் விஜய் சேதுபதி, சசிகுமார், வெற்றிமாறன், நித்திலன் மாதிரியான வலுவான கூட்டணி ஏன் சந்தானத்துக்கு அமையலன்னு திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. சூரிக்கும் சந்தானத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சூரி கதையின் நாயகனாக நடித்தவர், சந்தானம் கதாநாயகனாக நடித்தவர். தமிழ் திரையுலகில் ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரைக் வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையான? கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் திரையுலகிலே ஸ்ட்ரைக் வரும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆனால் சில பிரச்சனைகளுக்கு முடிவு காண்கின்ற வரையிலே புதிய படங்களை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு சில தயாரிப்பாளர் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். வணங்கான் படத்துக்கு சூர்யா அவர்களோட வாழ்த்தை சொல்லுவாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. வணங்கான் படத்துடைய வெளியீட்டை சூர்யா அமைதியாக பார்த்து ரசிப்பாரே தவிர அதை பற்றி எந்த ஒரு கருத்தையும் வெளியிட மாட்டார் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. சித்தி சீரியலோட இயக்குனர் சிஜி பாஸ்கர் ஏன் சின்ன திரையை விட்டு முழுமையா விலகிட்டாருன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஒரு மனிதனை வெற்றி தான் எந்த இடத்துலையும் தக்க வைக்கும். இந்த விஷயம் பெரிய திரைக்கு மட்டும் இல்லை, சின்ன திரைக்கும் பொருந்தும். ஒரு இயக்குனருக்கு சம்பளம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் பல போராட்டங்களுக்கு பிறகு அவங்க அந்த இடத்தை அடைகிறாங்க. ஆனா பாலச்சந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம் மாதிரியான டைரக்டர்ஸ் சின்ன சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து லாபம் பார்த்ததுனால பல வருஷம் அவங்களால ஸ்டேபிளா பலதரப்பட்ட கதைக்களங்கள்ல படம் எடுக்க முடிஞ்சு. மணிரத்னம் படத்துல நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாரும் சம்பளத்தை கூட குறைச்சுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான பிராண்ட் வேல்யூவை ஏன் இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் ஏன் அவங்களுக்குன்னு கிரியேட் பண்ணிக்கிறது இல்லை? அவங்களால முடியலையா இல்ல அதை பண்ண மாட்டாங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா மாதிரியோ மணிரத்னம் மாதிரியோ ஒரு பிராண்டை உருவாக்குவது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? பூமணி ஆக்ட்ரஸ் ரேஷ்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அம்ஜிக்கரல இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. நடிகர் ரேஷ்மா இறந்து பல ஆண்டுகள் ஆகின்றன. இப்போது அவர் நம்மிடையே இல்லை. ஸ்ரீவித்யா தனி ஹீரோயினா ஏன் அதிகமா நடிக்கலன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஸ்ரீவித்யா கதாநாயகன் நடித்த ஒரு சில திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை குவிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவித்யாவுடைய முழு கவனமும் தமிழ் சினிமாவின் மீதே இருந்ததாக சொல்ல முடியாது. மலையாளத்திலே அந்த காலகட்டத்திலே பல படங்களிலே தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் ஸ்ரீவித்யா. தமிழில் அவர் மிகப்பெரிய அளவிலே கதாநாயகியாக பிரகாசிக்க முடியாமல் போனதுக்கு அது கூட ஒரு காரணம். காக்கா ராதாகிருஷ்ணனுக்கும் கமல்ஹாசனுக்கும் நாகேஷ் அவர்களோட இருந்தது போல ரொம்ப நெருக்கமான நட்பு இருந்ததா? உங்களுக்கு அவர் கூட பழகின அனுபவம் ஏதாவது இருக்கா? காக்கா அப்படின்ற அடமொழி அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு திருமுலை வாயில இருந்து சுந்தரபரதன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கும் நாகேஷுக்கும் இருந்த உறவு அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு காக்கா ராதாகிருஷ்ணனோடு கமல்ஹாசனுக்கு நெருக்கம் இருந்ததாக சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா காக்கா ராதாகிருஷ்ணனை பல சந்தர்ப்பங்களில் நான் சந்தித்து பேசியிருக்கேனே தவிர தேங்காய் சீனிவாசன் மாதிரியோ நாகேஷ் மாதிரியோ சுள்ளிராஜன் மாதிரியோ அவரோட நெருக்கமான பழக்கம் எனக்கு இல்லை. ஜெயிலர் படத்துல ரஜினிக்கு ஃப்ரெண்டா நடிச்சவர் சிரஞ்சீவியோட பிரதர் நாகேந்திர பாபுவா. அவர் வேற ஏதாவது தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினியின் நண்பராக நடித்த நாகேந்திர பாபு சிரஞ்சீவியின் சகோதரர் அப்படின்றது உண்மைதான். ஜெயிலர் திரைப்படம் தவிர வேட்டை, விழித்திரு, இந்திரஜித் போன்ற படங்களிலே அவர் நடித்திருக்கிறார். சார், இப்ப இருக்கிற இளம் இயக்குநர்கள் யாராவது கே பாக்யராஜ், டிஆர் கிட்ட போய் தங்களோட படத்துக்கு இசையமைத்து தர சொல்லி கேட்டா அவங்க ஒத்துப்பாங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இளம் இயக்குநர்கள் பாக்யராஜ்கிட்டயோ அல்லது டி ராஜேந்தர்கிட்டயோ எங்களுடைய படங்களுக்கு நீங்கள் இசையமைத்து தரணும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா அவர் இருவருமே ஒப்புக்கொள்வார்கள். சார், ஒரு பெரிய ஆக்டர் எவ்வளவுதான் அவரோட தொழிலுக்காக அவர் பாடுபட்டாலும் அவரோட பர்சனல் லைஃபை காட்டி அவரோட விமர்சனம் பண்ணி அசிங்கப்படுத்துறது சரியான? பாண்டியில இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. நீங்க எந்த நடிகரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற அந்த நடிகரை பத்தி 3 எழுத்து நடிகர், 4 எழுத்து நடிகர், 8 எழுத்து நடிகர், 7 எழுத்து நடிகர்னு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுடைய கேள்விக்கு நான் ஓரளவு புரிந்து கொண்டு பதில் சொல்லலாம். சமூக அக்கறை அதிகம் கொண்டவர் சூர்யாவா விஷாலான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சூர்யா விஷால் ஆகிய இருவருக்குமே சமூக அக்கறை இருக்கு அப்படின்னாலும் விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற முடிவில் இருக்கிறதுனால சூர்யாவுடைய அந்த சமூக அக்கறை இருக்கே அது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை பெறுகிறது. சிவச்சந்திரன் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாரே, அதை பத்தின அப்டேட் சொல்லுங்கன்னு பெங்களூர்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. பல வருடங்களாகவே சிவச்சந்திரன் திரைப்படங்களை நான் பார்க்கல. ஆனால் அதுக்காக திரைப்படங்கள் நடிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பதாக சொல்ல முடியாது. இப்போவும் திரைப்படங்கள் நடிக்க அவர் தயாராக தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன்.
நல்ல கதாபாத்திரங்கள் அமைந்தால் நிச்சயமாக நடிப்பார். ஆக்ட்ரஸ் அஞ்சலி தேவி தமிழ் சினிமால அதிகமா ஜோடியா நடிச்சது எம்ஜிஆரா இல்ல ஜெமினி கணேசனான திருமுல்லைவாயில இருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. அஞ்சலி தேவியோடு மிக அதிகமான படங்கள்ல கதாநாயகனாக நடித்ததுன்னா அது எம்ஜிஆர் இல்லை, ஜெமினி கணேசன் தான். தமிழ் சினிமால ரஜினி, கமல், அஜித், சூர்யா மாதிரியான லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்ப இருக்கிற பைக் சீக்வன்சஸ்ல ஹெல்மெட் போட்டுட்டு தான் நடிக்கிறாங்க. ஆனா விஜய் மட்டும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற கோட் கிளிம்ஸ் வரைக்கும் எதுலையுமே ஹெல்மெட் போடல. இதை அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஏதாவது விபத்து ஏற்பட்டா இதுக்கு அவரே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரான ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு காட்சியில விஜய் ஹெல்மெட் இல்லாம மோட்டார் பைக்ல போயிட்டார் அப்படின்றதுக்காக அவருடைய எல்லா ரசிகர்களும் ஹெல்மெட் இல்லாம போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இளையராஜா வேற யாராவது மியூசிக் டைரக்டர் கிட்ட பாடி இருக்காரான்னு அம்ஜிகர்ல இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. இளையராஜா வேறு இசையமைப்பாளரிடம் பாடி இருக்கிறார். சார், காந்தியடிகள் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமால நடக்கிற வன்முறையை பார்த்தா திரையில பாக்குற வன்முறை எல்லாமே மக்களுக்கு ஒரு வடிகால் அப்படின்னு சொல்ற சப்பக்கட்டு கட்டுற இந்த இயக்குனர்களுக்கு என்ன சொல்லுவாருன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி இன்றைக்கு இருந்திருந்தாலும் யாருக்கும் வலிய போய் அறிவுரை எல்லாம் சொல்ல மாட்டார். அது அவருடைய பழக்கமே இல்லை. அது போன்ற படங்களை பார்ப்பதை அவர் தவிர்ப்பார். மற்றவர்களும் தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துவார். இசை மியூசியம் கட்ட வாய்ப்பு இருக்கான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இசை மியூசியம் கட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பூனைக்கு யார் மணி கட்டப் போகிறார் என்பது ரொம்ப முக்கியம். ரீசன்ட் டேஸ்ல ரிலீஸ் ஆகிற பிரபல நட்சத்திரங்கள் நடிச்ச படங்கள் எல்லாம் வன்முறை காட்சிகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. திரைக்கதையோட நாடகத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ண ஷார்ட்கட் முறையில டைரக்டர்ஸ் எல்லாரும் இதை பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு திரைக்கதையோட நாடகத்தன்மையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எழுது திறமை இங்க யார்கிட்டயுமே இல்லையான்னு சென்னையில இருந்து சந்தீப் கேட்டிருக்காங்க. தேவையில்லாத வன்முறை காட்சிகள் இடம்பெற்ற ஒரு சில படங்கள் மிகப்பெரிய வெற்றியை குவித்ததனால்தான் அது போன்ற வன்முறை காட்சிகள் தங்கள் படங்களிலும் இடம்பெற வேண்டும் என்று பல இயக்குநர்கள் இப்போது எண்ணுகிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். கவிஞர் வைரமுத்து கதை, கவிதை, கட்டுரைகளை மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல கருத்துக்களையும் அவ்வப்போது பதிவிட்டு கொண்டிருக்கிறார். அதில் கோபத்தை குறைக்கிறத பற்றி அவர் பதிவிட்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னை மிகவும் கவர்ந்தது. கோபம் நமக்கு எதனால் வருது? மற்றவர் செய்கின்ற தவறுகளால் தான் வருது. அந்த தவறுகளை எல்லாம் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வதுதான் கோபத்தை குறைப்பதற்கு மிகச்சிறந்த வழி என்று சொல்வேன் என்று குறிப்பிட்டிருக்கின்ற வைரமுத்து அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மூதறிஞர் ராஜாஜி தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து அவர்கிட்ட ஒரு கவரை கொடுத்து இதிலே தபால் தலையை ஒட்டி கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறார். அந்த வேலைக்காரர் பிரிட்டிஷ் மன்னருடைய தலையிட்ட அந்த தபால் தலையை தலைகீழாக ஒட்டி கொண்டு வந்திருக்கிறார். அதை பார்க்குற யாராக இருந்தாலும் கோபத்தில் வெடித்து சதறுவாங்க. அந்த வேலைக்காரனை அழைத்து தபால் தலையை இப்படி தலைகீழாக விட்டுருக்கே, உனக்கு அறிவு இருக்கா என்று கேட்பார். ஆனால் ராஜாஜி அப்படி எதையும் செய்யலை. பரவாயில்லையே, நாங்கள்லாம் இவ்வளோ காலம் முயன்று முடியாத ஒரு காரியத்தை சர்வசாதாரணமாக நீ செஞ்சுட்டியே, அந்த ராஜாவையே தலைகீழாக கவுத்துட்டியே என்றாராம் ராஜாஜி. இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்ற கவிஞர் வைரமுத்து அதற்கு பின்னால் குறிப்பிட்டிருக்கின்ற 2 வரி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான வரிகள். ராஜாஜியால் அது முடிந்தது, ஆனால் என்னால் அது முடியுமா என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் வைரமுத்து. இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.